இந்த மணி பிளான்ட் வளர்க்கறதால நிஜமாவே பண ஈர்ப்பு அப்படின்றது வருமா? அது உண்மைதானா? மணி பிளான்ட்டை எந்த திசையில வச்சு வளர்க்கறது? நல்லா கேட்டிங்க. ஃபஸ்ட்டு வந்து மணி பிளான்ட் வளர்த்தா அது உண்மைதானான்னு கேட்குறது வந்து பார்த்திங்கன்னா, நம்பினா தான் எல்லாமே. சில பேருக்கு நம்பிக்கை இல்லாமல் நிறைய விஷயம் நடக்குது. இதுக்காக பண்ணுறது கிடையாது. இது வந்து ஒரு வைப்ரேஷன் இருக்குது, இதில் ஒரு வைப் இருக்குது. இது இப்போ என்ன செஞ்சு தான் பார்க்கட்டுமே, அதோட அருமை தெரியும். என்ன பார்த்தீங்கன்னா கரெக்டாக நீங்கள் பராமரிப்பு பண்ணி இந்த மணி பிளான்ட் வளர்த்திங்கன்னா கண்டிப்பாக கடன் வருமானம் பெருகும், கையில் காசும் தங்கும், மன நிம்மதியாக இருக்கும், கடமும் கொஞ்சம் குறையும். இன்ஷால்லா நம்பிக்கை இருந்தால் பண்ணி பார்க்கட்டும். மர்ஜின் மனையர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். புழல் காவாங்கரை எம்எம் டவர்ஸ்ல இருக்கக்கூடிய மாலிக் பாய் அவர்களை தான் சந்திக்க வந்திருக்கோம். வணக்கம் பாய். வணக்கம்மா பாய். இன்னைக்கான டாபிக் என்னன்னா, இந்த மணி பிளான்ட் வந்து நிறைய பேர் வளர்க்குறாங்க வீட்டில். இந்த மணி பிளான்ட் வளர்க்கறதால நிஜமாவே பண ஈர்ப்பு அப்படின்றது வருமா? அது உண்மைதானா? மணி பிளான்ட்டை எந்த திசையில வச்சு வளர்க்கறது சிறப்பு? நல்லா கேட்டிங்க. ஃபஸ்ட்டு வந்து மணி பிளான்ட் வளர்த்தா அது உண்மைதானான்னு கேட்குறது வந்து பார்த்திங்கன்னா, நம்பினா தான் எல்லாமே. சில பேருக்கு நம்பிக்கை இல்லாமல் நிறைய விஷயம் நடக்குது. ஆனால் மணி பிளான்ட்டு வளர்த்தா கோடி கோடியாக பணம் வரும், லட்ச லட்சமாக பணம் வரும்னா வேலைக்கு போகாமல் ஒரு சிங்கிள் டீ கூட வராது இல்லையா? வேலைக்கு போனால் தான் 10 ரூபா டீயாக இருந்தாலுமே கிடைக்கும். இது முதல் விஷயம். இந்த வாஸ்து பார்க்குறது, நாட்கள் பார்க்குறது, கிழமை பார்க்குறது, குடுக்கல் வாங்கல் பார்க்குறது, நல்ல நேரம் கெட்ட நேரம், கிழமை, நிலம், துணி, கலரு, புரியுதுங்களா, நேரம் காலம், இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா மனுஷன் இந்த பிரபஞ்சத்தில் வாழ்கிறதுக்காக நம்ம கொஞ்சம் ஓரளவுக்கு இப்படி தான் போகணும், இது தான் செய்யணும், இது தான் பண்ணணும்னு முன்னோர்களை வந்து சொல்லி கொடுத்துட்டு போன விஷயந்தான் அது. புரியுதுங்களா? இப்போ முருங்கைக்காய் சாப்பிட்டா சில விஷயம் வருதுன்றாங்க. அப்போ அது மட்டும் உண்மையா? வெங்காயம் சாப்பிட்டா சில விஷயம் போகுதுன்றாங்க. அப்போ அது மட்டும் உண்மையா? அதை எது பேஸ் பண்ணி சொல்லலாம்? கேரட்டை சாப்பிட்டா ஹெல்த்துன்றாங்க, பீட்ரூட் சாப்பிட்டா ஹெல்த்துன்றாங்க. ஆனால் அதே உருளைக்கிழங்கு சாப்பிட்டா வாழ்வுன்றாங்க. ஆனால் எல்லாமே செடி மடியிலேருந்து வந்து தானே. அந்த மாதிரி ஒன்றுக்கு ஒரு தன்மை இருக்குமா? அந்த மாதிரி தான் வந்து எல்லா செடிகளும். இப்போ வேப்ப மரத்தை பாருங்க, சாமியாக இருந்துன்றாங்க, சாமியே வச்சு வேப்ப மரத்தில் வழிபாடு பண்ணுறாங்க. இப்போ இதெல்லாம் வழிபாடு பண்ணும்போது அப்போ அந்த ஒரு மணி பிளான்ட்ன்றதுக்கு பவர் இல்லைன்னு எப்படி சொல்லலாம் சொல்லுங்கள்? இந்த வேறு செடிகள், இந்த மலை, இந்த மாதிரி விஷயத்த வந்து பார்த்திங்கன்னா நீங்களும் நானும் சொன்னது கிடையாது. முன்னோர்கள் ஸ்ரீகள் சொன்னது தான். அவங்க வாரியாக வந்து வேறு மூலியமாக மாந்திரிகன்றதே ஒன்று வந்தது. ஒரு மனுஷனை வந்து மருத்துவன்றதுக்கு முன்னாடி குணப்படுத்தின விஷயமே எது? வேறுங்கன்ற விஷயத்தை வச்சு தான். ஒரு குழந்தை பிறந்ததுலேருந்து பிரசவம் பார்க்குறதுலேருந்து அதுக்கு சிகிச்சை பண்ணதுலேருந்து அதை கொண்டு வளர்த்து சிங்கம் மாதிரி ஒரு லயன் மாதிரி ஓட விட்டது பண்ணதுக்கு எல்லாமே அந்த காட்டுக்குள்ளே இருந்தது எல்லாமே பயன்படுத்தினது எல்லாமே இந்த மூலிகை தான். அந்த மூலிகை வகையில் தான் இந்த மணி பிளான்ட் என்ற ஒரு மூலிகை. அது ஒரு செடி, ஒரு பண இழுப்பு தன்மை, ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன், அந்த வீட்டில் ஒரு மங்களகரமாக இருக்கும். அது ஒரு பாசிட்டிவ், சிம்பிள், அவ்வளோதான். ஒரு பாசிட்டிவ் நம்பிக்கை. அது பேரில் தான் நம்ம அதை வளர்க்கணும். அப்படி வளர்க்கும்போது ஷார்ட்டாக சொல்லிடுறேன், அது வளர்க்குறதுக்கு ஒரே திசை சவுத்தை பார்த்த மாதிரி மட்டும்தான் வளர்க்கணும். நார்த்து, ஈஸ்ட்டு, மேற்கு, அந்த எந்த இல்லை, ஒன்லி சவுத்தை பார்த்து மட்டும்தான் வைக்கணும். அப்படி சவுத் சைடு உங்களால் இடமே இல்லைங்க, வைக்கவே ஆப்ஷனே இல்லைன்னா அட்லீஸ்ட் சின்னதாக வளர்த்து நீங்கள் வீட்டுக்குள்ளேயாவது வச்சுக்கலாம். ரெண்டாவது விஷயம். மூணாவது, மணி பிளான்ட் பொறுத்தவரை வந்து உங்களுக்கு எவ்வளோ தான் பெருசாக இடம் இருந்தாலும் பார்த்திங்கன்னா இப்படி பரவலாக வளர்க்கக்கூடாது. இப்படி தூக்கி விடுற மாதிரி தான் வளர்க்கணும். அது ஓலை வீடாக இருந்தாலும் சரி, ஓடு வீடாக இருந்தாலும் சரி, மாடி வீடாக இருந்தாலும் சரி, ஒரு கம்பெனி எதுவாக இருந்தாலும் சரி, செட்டோ கிட்டோ எதுவாக இருந்தாலும் சரி, மேலே பார்த்த மாதிரி தான் மணி பிளான்ட் வளர்க்கணுமே தவிர பரவலாக மேலே ஏறி பரவலாக கொண்டு போகணுமே தவிர கீழே தரையில் பரவலாக கொண்டு போகாதீங்க. 2. மூணாவது ஒரு விஷயம் பார்த்திங்கன்னா, மணி பிளான்ட் வளர்க்குறதுல ஒரு மெயினான ஒரு விஷயம் இருக்குது. இது பார்க்குறவங்களுக்கு சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா அது சில்லித்தனமாக தெரியும். ஆனால் அது சில்லிக்காக பண்ணுறது கிடையாது. இது வந்து ஒரு வைப்ரேஷன் இருக்குது, இதில் ஒரு வைப் இருக்குது. இது இப்போ என்ன செஞ்சு தான் பார்க்கட்டுமே, அதோட அருமை தெரியும். என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு மணி பிளான்ட் பார்த்திங்கன்னா காசு கொடுத்து வாங்கக்கூடாது, யார்கிட்டையும் கிஃப்டாகவும் வாங்கக்கூடாது, யார்கிட்டையும் கேட்டும் வாங்கக்கூடாது. இந்த 3 விஷயமே தவிர்த்துட்டு அவங்களுக்கே தெரியாமல் உடச்சிக்கிட்டு வரணும். இந்த மெயினான விஷயமே அதுதான். கேட்டு வாங்கினா அது பேர் வேறு, புரியுதுங்களா? நீங்கள் அதை திருட்டுன்னு வர மாதிரி இருக்கோ, இல்லை இது வந்து திருட்டில் செய்கிறாது. ஜஸ்ட்டு லைட்டாக உடச்சிக்கிட்டு பெருசாக ஒன்று பிடின்னு வர சொல்லுவாங்க வீட்டில். அங்கே சின்னதாக அவங்களுக்கும் பாதிப்பு. இந்த மாதிரி எடுத்துகிட்டு வந்தால் எதிராளிக்கு பாதிப்பான்னு கேட்டால் கிடையாது. இதை எதுக்கு கேட்டு வாங்கக்கூடாதுன்றனா, கேட்டு வாங்கி அவங்க கொடுத்தாங்கன்னா அவங்களோட அதிர்ஷ்டம் உங்ககிட்ட வந்துடும். அதே மாதிரி தான் இப்போ நீங்கள் வளர்க்குறீங்கன்னா யாருன்னா கேட்பா இவ்வளோ இருக்கே எனக்கு உடச்சி விடுறேன்,
சொல்லாமல் கொள்ளாமல் உடச்சிட்டு போயிடு, இல்லை வேற எங்கன்னா உடச்சி எடுத்துக்கோ, என்கிட்ட சொல்லிட்டு எடுத்துகிட்டு போகாது. நான் அதே மாதிரி நானும் என் கையில் கொடுக்க மாட்டேன். அவ்வளோ. அது சொந்தமாக இருந்தாலும் சரி, அண்ணன் தம்பி யாராக இருந்தாலும் சரி, ஒற்ற உறவனாக இருந்தாலும் சரி, ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போகுதுன்னா அவங்களா தெரியாமல் எடுத்துகிட்டு போனதாக இருக்கணும் தவிர கேட்டு எடுத்துகிட்டு போகக்கூடாது. புரியுதுங்களா? காசு கொடுத்து வாங்கவும் கூடாது. ஸோ தெரியாமல் எடுத்துகிட்டு போகணும். அது எடுத்துகிட்டு போய் வைக்க வேண்டியது சவுத்து பார்த்த மாதிரி வச்சுட்டு, அது பூமியில் பார்த்தீங்கன்னா பள்ளந்தோணி பூமியை பிள்ளைய பெருசாக இடம் இருக்குன்னா பூமியில் வைப்பாங்க. இடமே இல்லாத என்ன பண்ணுவோன்னா ஒரு மண் சின்னதாக ஒரு பாத்திரமோ மண் பொருள் மாதிரியோ பக்கெட்லேயே வைப்பாங்க. எதில் வளர்த்தாலுமே அதை நட்டுறதுக்கு முன்னாடி, அதை உள்ளே வைக்கிறதுக்கு முன்னாடி, பள்ளம் எடுத்து வேற உள்ளே வைக்கிறதுக்கு முன்னாடி 5 ரூபா காயின் இந்த பதம் பார்த்தீங்கன்னா பித்தளையில் காயின் வரும். 5 ரூபா காயினில் பித்தளை காயின் மூலிமா அது ஒரு பணமாக இருக்கக்கூடிய பித்தளை காயினாக இருந்தால் ஒரு காயினும் போடலாம், 2-3 காயினும் போடலாம். அதை அந்த பூமியில் வேருக்கு கீழே வச்சுட்டு நார்மலாக நீங்கள் வச்சுட்டு நார்மலாக பழம் போட்டு மூடிட்டு அதுக்கு நார்மலாக நீங்கள் அதுக்கு கொடுக்குற ஊட்டம் தண்ணி. ஸோ தண்ணி ஊற்றி கரெக்டாக பராமரிக்கணும். அது பராமரிக்கும் போது செய்ய வேண்டிய விஷயம் 3. சில இலைகள் பார்த்திங்கன்னா மஞ்சளாக வர ஆரம்பிச்சிடும், அதை கரெக்டாக வெட்டி எடுத்துடணும். சில இலைகள் பார்த்திங்கன்னா பூச்சி பிடிக்க ஆரம்பிச்சிடும், அதையும் வெட்டி எடுத்துடணும். சில இலைகள் பார்த்திங்கன்னா கருக ஆரம்பிச்சிடும். இந்த 3மே அதை விடக்கூடாது. எப்படி நம்மளை எப்படி பட்டி டிங்கரிங் பார்க்குறோமோ அந்த மாதிரி அதை அப்பப்போ கரெக்டாக வெட்டி அது கரெக்டான ஒரு திசையில் நீங்கள் அதை பராமரிப்பு பண்ணிங்கன்னா அதுவே ஒரு நாள் உங்கள்கிட்ட வந்து பேசும். இதுதான் உண்மை. செடி 100% செடி நம்மக்கிட்ட பேசுமா? நம்ம அது டைம் ஸ்பெண்ட் பண்ணி அதுக்கு ஊட்டம் கொடுத்து எப்படி நம்ம பெட்ஸு வளர்க்குறோமோ அந்த மாதிரி நீங்கள் செடியை வளர்த்திங்கன்னா பெட்ஸால் சில நன்மை நடக்குதுன்னா செடி இந்த மாதிரி மரம் கொடி இது நம்மளுக்கு நன்மை நடக்கும். அதில் முக்கியமானது இழுப்புத்தன்மை, பணம் தக்க வச்சுக்கிறதுக்கும் சரி, லக்ஷ்மி உங்கள் வீட்டுக்கு வரத்துக்கும் சரி, பர்க்கத்து வரத்துக்கும் சரி. இதுக்கு ரிலீஜன் கிடையாது. மணி பிளான்ட் வளர்க்குறதுக்கு வந்து ஹிந்துஸ், கிறிஸ்துவர், முஸ்லீம்லாம் கிடையாது. இடம் இருந்தால் வளர்த்துக்கோ, நம்பிக்கை இருந்தால் வளர்த்துக்கோ, அவ்வளோதான். நான் சொன்ன இந்த விஷயத்தை கரெக்டாக ஃபாலோ பண்ணி மணி பிளான்ட் வளர்த்தாங்கன்னா அவங்களுக்கு வருமானம் கொஞ்சம் பெருகும். வருமானமே இல்லைனாலும் வருமானம் வரும். மெயினாக பண்ண வேண்டியது பார்த்திங்கன்னா அந்த 5 ரூபா காயின்ன்றது ஒரு காயின் 2-3 காயின் மெயினாக சவுத் பார்த்த மாதிரி வளர்க்கணும்னு சொல்லிட்டேன். 2வது பார்த்திங்கன்னா பள்ளம் எடுத்து 2-3 காயினை பித்தளையில் குபேரன் யோகம் வர மாதிரி உருவம் போட்டதோ இல்லை லக்ஷ்மி உருவம் போட்டதோ, ஆனால் பித்தளை காயினாக இருக்கணும். போட்டுட்டு செடி மேலே வச்சுட்டு தண்ணி வளர்க்குறது, பூச்சி பிடிக்காமல் இந்த கருப்பாகாமல் காஞ்சி போகாமல் கரெக்டாக பராமரித்து கரெக்டாக வளர்த்துட்டு வந்தாங்கன்னா மெயினாக ஒரு செடியை நீங்கள் பராமரிக்கும் போது முதல்ல நீங்கள் சுத்தமாக இருக்கணும். அதில் ஒரு 3 விஷயம் முக்கியமானது. மணி பிளான்ட்லாம் வந்து இழுப்புத்தன்மை, வேப்பிலை செடி இழுப்புத்தன்மை மணி பிளான்ட்டு. அது பார்த்திங்கன்னா தீட்டு டைமில் செடியில் போய் தண்ணி ஊற்றாதீங்க, தீட்டு டைமில் செடியை வெட்டாதீங்க. புரியுதுங்களா? உங்களோட தீட்டு துணியை அது மேலே காய போடாது. பாவாடை துவச்சி காய போடுறது, நைட்டியை துவச்சி காய போடுறது, புரியுதுங்களா? பசங்க துணி காய போடுறது, இதெல்லாம் வந்து செஞ்சிங்கன்னா அதுவும் ஒரு உயிர் தான். ஸோ இதெல்லாம் சீரியஸாக சொல்கிறேன். இது பார்க்குறதுக்கு சில்லியாக தெரியும். செடிக்கு நம்ம எவ்வளோ நீங்கள் இந்த மாதிரி மணி பிளான்ட்டு இந்த மாதிரி முக்கியமான சில பூ செடிகள்லாம் இருக்குது. இதுக்கெல்லாம் வந்து தீட்டுன்ற விஷயமே படக்கூடாதுமா. இதெல்லாமே கரெக்டாக நீங்கள் பராமரிப்பு பண்ணி இந்த மணி பிளான்ட் வளர்த்திங்கன்னா கண்டிப்பாக கடன் வரும், வருமானம் பெருகும், கையில் காசும் தங்கும், மன நிம்மதியாக இருக்கும், கடமும் கொஞ்சம் குறையும். இன்ஷால்லா நம்பிக்கை இருந்தால் பண்ணி பார்க்கட்டும். சிறப்பு. ரொம்ப அருமையாக சொன்னீங்க பாய். மணி பிளான்ட் எப்படி வளர்க்கணும் அப்படின்னு தான் கேட்டேன், எந்த டிசைன் தான் கேட்டேன். ரொம்ப விலாவாரியாக அழகான பதிவாக கொடுத்தீங்க. நன்றிம்மா.